டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் நம்ம ரூரல் இன்டெப்ட்னஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரூரல் பாவர்ட்டி, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாட் ஆர் தி எராடிகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் பாவர்ட்டி அண்ட் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன் வசதிகள், கடன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிராமப்புற மக்களுடைய கடன் சுமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன்கள் அப்படின்னா என்ன, அல்லது ஊரக கடன் சுமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரூரல் இன்டெப்ட்னஸ் ரெஃபர்ஸ் டு த சிச்சுவேஷன் ஆஃப் த ரூரல் பீப்புள் unable டு ரீபே த லோன்ஸ் அக்குமுலேட்டட் ஓவர் அ பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்கள் வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூரல் பீப்புள் என்னென்ன பர்பஸுக்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபார்மர் borrow loans for various purpose like அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன், அதாவது விவசாயத்துறையை முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறது. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக வாங்குறது. நெக்ஸ்ட்டு சீசன் அண்ட் பர்ச்சேஸ் ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் ரீசன் இயர், அதாவது சில பர்ச்சேஸாக, அதாவது விவசாயத்துறைக்கு தேவையான சில கருவிகளை வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக. லிக்கர் கன்சம்ஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது விருந்து கொடுக்கறது, ஃபேமிலி செலிப்ரேஷன், பார்ட்டி வைக்கிறது, இதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மருத்துவ செலவுக்காகவும் கடன் வாங்குகிறாங்க. இவங்க எல்லாருமே லோ இன்கம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபார்மர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக இதுதான் ஃபார்மர்ஸ் கடன் வாங்கிறதுக்கான பர்பஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோஷியோ எக்கனாமிக் அண்டு காஸ்ட் சென்சஸ் என்ன சொல்கிறாங்க, 2015 அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அதில் 72% ஆஃப் த பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க. அதில் 18.5% எஸ்சி கம்யூனிட்டி, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்டும், 11% யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்பும், அதாவது மலைவாழ் இனங்கள், பழங்குடியினர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரூரல் இன்டெப்ட்னஸ்க்கான ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ், இதோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியர் 3/4 ஆஃப் த ரூரல் ஃபேமிலிஸ் இன் த கண்ட்ரி ஆர் இன் டெப்ட், அதாவது மேக்ஸிமம் 4/3 மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமைகளில் தான் இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன காரணங்கள் மேக்ஸிமம் என்னென்னா, அவங்களுடைய விவசாயத்துறை பாதிக்கப்படும் பொழுது சில கடன் வாங்கி அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்குது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊரக கடன் சுமைகளுக்கான காரணங்கள் என்னென்ன ரீசனுக்காக கடன் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ், அவங்களுடைய அதாவது விவசாயிகளுடைய ஏழ்மைக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விவசாயம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவங்க சரியான மான்சூன் ஃபெசிலிட்டி இருக்கணும், சரியான இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது இல்லாத சில சமயங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் பாதிக்கப்படுது. அப்படி விவசாயம் பாதிக்கப்படும் பொழுது, பயிர் முறைகள் பாதிக்கப்படும் பொழுது, பயிரிடுதல் பாதிக்கப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், அதாவது பருவகாலம் பொய்த்து போகும் பொழுது அவங்களால சரியான அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஈடுபட முடியல. அதனால் அவங்களுடைய அவுட்புட் குறைவாகி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது நீதிமன்ற வழக்குகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தகராறுகள் அல்லது இந்த நீர்ப்பாசன வசதிக்கான தகராறு, வரப்பு தகராறு இப்படின்னு சில சிறு சிறு நிலங்களுக்கான 2 சைடு இருக்கிறவங்களும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது அதற்கான நீதி வழங்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நீதி வழங்கக்கூடிய முறையில் இல்லை. நிறைய கேசஸ் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கூட முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சார்ஜு, வக்கீல் ஃபீஸு இப்படின்னு பே பண்ணுறதுக்காகவே அவங்க கடன் வாங்க வேண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் அதிகமாக வாங்கி அதிகமாக கொடுக்குறவங்கக்கிட்ட கடன் வாங்கும் பொழுது வட்டி வீதம் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1000 ரூபாய் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க 100 ரூபாவை எடுத்துக்கிட்டு 900 ரூபாய் கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் திரும்ப செலுத்தும் பொழுது, ரீபே பண்ணும் பொழுது எப்படி செலுத்தணும் அந்த லோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ருபீஸாக செலுத்தணும். அப்போது ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போது ஒரு 1000 ரூபாய் ஒரு ஃபார்மர் லோன் பாரோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு 200 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்து வட்டி அப்படின்னு கிராமப்புறங்களில் அதிகமாக இது இருக்கும். சரியா?
இது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம லா அண்ட் ஆர்டர் இருக்குது. அப்படின்னாலும் ஒரு சில கிராமங்களில் இதை ஃபாலோ, ஏன்னா இவங்களாம் அவசர தேவைக்காக கடன் வாங்குறவங்க. இந்த மாதிரி கடன் வாங்குறவங்க யார் அதிகமாக இருக்காங்க பாருங்கள். டெய்லி மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கடன் கொடுக்குறவங்கள நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அன்னைக்கு சேல் பண்ணுற கலெக்ஷனை அன்றைக்கே அவங்க அந்த லோனை ரீபே பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்ட்னஸ். இதுக்கான மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காகவே சின்ன சின்ன பேங்கிங் செக்டார்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பேங்கிங், ரீஜனல் ரூரல் பேங்கிங், அதாவது ஆர்ஆர்பி, மைக்ரோ ஃபினான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அப்படின்னா என்னென்னா, மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இருக்குது. அது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, லோன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், க்ராப் லோன் ஸ்கீம், லீட் பேங்க் சிஸ்டம், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சிஸ், தட் இஸ் கால்டு முத்ரா பேங்க்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த மாதிரி ஊரக கடன் சுமைகளை குறைப்பதற்காக சரியான வட்டி வீதத்தில் கடன் வழங்குதல், அவங்கள ஒரு தொழிலில் ஈடுபடுத்துதல், இந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறது இவங்களுடைய ரெமிடியல் மெஷர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ டு டெவலப் ரூரல் எக்கானமி பை ப்ரொவைடிங் கிரெடிட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் பர்டிகுலர் டு த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், agricultural laborers, artisans and small entrepreneurs. இவங்க எல்லாத்துக்கும் கடன் வழங்குதல் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை. இவங்களுடைய இது யாரோட மெர்ஜ் ஆகிருக்கு, இது யாரோட லிங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு கமர்ஷியல் பேங்க்கோட இந்த பேங்க் லிங்க் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் 64 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது. அதாவது 64 பேங்க்ஸு கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுடைய, அதாவது வீக்கர் செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடன் வழங்குதலுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரெடிட், அதாவது குறுகிய கால கடனை வழங்குதல். இந்த ஃபினான்ஸ் பேர் குறுகிய கால நிதி உதவி அளிக்கும் வங்கி அப்படின்னு பேர். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இவங்ககிட்ட 1 lakh 2 lakh அப்படின்னு கடன் வாங்க முடியாது. குறுகிய கால கடன்களை வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது SHGS. ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷின் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 1 மார்க்லேயும் வரும். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன் ஃபார் புவர் பீப்புள்ஸ் ஃப்ரம் த சிமிலர் சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ். யாருக்கெல்லாம் அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்குள்ளேயே ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க தங்களுக்குள்ளேயே சில சேவிங்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இவங்களுடைய மிக முக்கியமான வேலை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதாவது வருமானம் இவங்களுக்கு குறைவாக இருக்கும், மிக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாத வருமானத்தில் 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை என்ன செய்கிறாங்கன்னா 6 months ஒன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுறாங்க. அந்த சேவிங்ஸில் யாருக்கு கடன் தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தேர் மெம்பர்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட், அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க 6 மாதம் சேமிப்பு நடைபெறுது. அந்த சேமிப்பில் அந்த குரூப்பில் யாருக்கு அந்த லோன் தேவைப்படுதோ அவங்களுக்கு வழங்கி, இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வழங்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய குரூப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது இந்த ப்ரோக்ராம் எப்போ பேங்க்கோட லிங்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 இவங்க பேங்க்கோட லிங்க் ஆகி சில பதிவேடுகளை பராமரித்து பண்ணுறாங்க. இதனுடைய மெயின் பேங்க் எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க், அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா லிங்க் பண்ணி இந்த ஹெல்ப் குரூப், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, மகளிர் சுய உதவி குழுக்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்களை என்ன செய்கிறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோமோஜினியஸ் குரூப் ஃபார்முடு. இவங்க என்ன செய்யணும், தங்களை மாதிரி அதாவது ஒரே வருமானமுடைய ஒரு 10-20 பெண்கள் அல்லது ஆண்கள் தங்களுக்குள்ள ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிறது. நெக்ஸ்ட் மோஸ்ட் குரூப்ஸ் ஆர் விமன்ஸ் குரூப். இவங்க எல்லாமே மேக்ஸிமம் மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்குது. 10 to 20 வரைக்கும் இவங்களுடைய மெம்பர்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெல் ஃபைண்ட் ரூல்ஸ் அண்ட் பை லாஸ், அதாவது இவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ரெகுலர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் அண்டு கிரெடிட் டிசிப்ளின்ஸ், கடனுக்குன்னு சரியான
செயல்பாடுகளை செயல்படுத்துகிறாங்க. சேமிப்பு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு சிறு அமைப்பு போல் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் மேனேஜ்டு இன்ஸ்டியூஷன். இது வந்து தங்களுக்குள்ளே தாங்களே நிர்வகித்துக்கிற ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு வரணும். இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மெயினாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் கொஞ்சம் பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க. தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் வருமானம் ஈட்டக்கூடிய சில பெண்களும் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய சேமிப்பை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா வருமானம் அத்தனையுமே செலவு பண்ணிடக்கூடாது, சேமிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்தமாரி சின்ன சின்ன குரூப்ஸை ஏற்படுத்தி அதை பேங்க்கோட லிங்க் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, பேங்க்கோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி, இப்போ நம்ம படிச்சிருக்கோம், அதனால் பேங்க்குக்கு போனால் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எப்படி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சில ரூரல் கிராமங்களில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு, ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு தெரியாது. அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன வழிமுறை தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்கள். இது ரெண்டுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன பேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா பேங்க். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக லோன் வழங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. 8 ஏப்ரல் 2015 ஏற்படுத்தியிருக்காங்க. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் த லெண்டர் அண்ட் த போரோயர்ஸ் ஆஃப் த மைக்ரோ ஃபைனான்ஸ். அதாவது குறுகிய கால கடன் உதவிகளை வழங்குதல். அதாவது சின்ன சின்ன தொழில் ஏற்படுத்துகிறவங்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடன் வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆல் MFIs அண்ட் இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அண்டு. அதாவது இவங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்னென்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் கடன் வாங்குதல், கடன் திரும்ப செலுத்துதல் எல்லாமே நடைபெறுது. ஸோ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குதல் தான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூரல் ஹெல்த் வந்து நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் அப்படின்னா என்னென்னா, கிராமப்புறங்களில் உடல்நல குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தமாரி அதாவது சில சுகாதார மையங்களை ஏற்படுத்தி அங்கே கிராமப்புறங்கள் மக்களுக்கு தேவையான, நீங்கள் கிராமப்புறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற அளவு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடிநீர் வசதிகள் இருக்காது, சாக்கடை வசதிகள் இருக்காது. இந்த மாதிரி சானிடேஷன் இல்லாத பகுதிகளில் சீக்கிரமாக நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நோய் தொற்று இல்லாமல் காலரா, டைஃபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி டெங்கு ஃபீவர், இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க மிக முக்கியமாக ஸ்மால் பாக்ஸ், அதாவது அம்மை நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை, தடுப்பூசிகளையும் போலியோ போன்ற தடுப்பூசிகளையும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான எல்லா சுகாதார வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறது இதோடைய மெயின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். இதோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நியூ பார்ன் சில்ட்ரன் இருக்கிறாங்க, சைல்டு ஹெல்த் அண்டு, அதாவது நியூ பார்ன் சில்ட்ரனுக்கும் புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஏற்கனவே பாதிப்படைந்த குழந்தைகள், கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது எல்லாமே கிராமப்புற மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்படுது. இந்த நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர், அதாவது 2020 ஆனுவல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு இன்டீரியர் கொஷின். ஸோ இந்த கொஷினை நல்லா படிச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நெக்ஸ்ட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, ரூரல் ஹவுசிங் ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களில் வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட் ரூரல் மார்க்கெட்டிங், அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை அதாவது உள்ளூர்லேயே விற்பனை செய்வதற்கான சரியான சந்தை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரூரல் ரோட்ஸ், கிராமப்புறங்களுக்கு தேவையான ரோடு ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், கிராமப்புறங்களில் மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் மிக முக்கியமான ஒன்று. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இல்லாத சில கிராமங்கள் இன்றைக்கும், கரண்ட் வசதி இல்லாத சில கிராமங்கள் இன்றைக்கும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றின தகவல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான காரணம் என்ன, ஏன் கிராமப்புறங்களில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிதி வசதிகள் குறைவாக இருக்கிறது. இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட், அதாவது பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு அன்ஈவன் ட்ரெயின், அதாவது நிலப்பரப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரற்ற அமைப்பில் இருக்குது. இப்போ மலையை தாண்டி ஒரு கிராமம் இருக்கும், மலைக்கு அந்த பக்கம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸை கொண்டு போக முடியாத ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு ஹை டிரான்ஸ்மிஷன் லாஸ்,
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் தெஃப்ட், நிறைய பேர் கரண்ட்டையே திருடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த காரணங்களுக்காக என்ன பண்ண முடியல, ரூரலில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்க முடியல. இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கில்பர்ட் சால்டர் அப்படிங்கிறவர் அதாவது பல கிராமங்களை ஆராய்ச்சி செஞ்சு ராம்நாடு, திருநெல்வேலி, டாஞ்சூர் அப்படிங்கிற பல இடங்களில் பல கிராமங்களை ஆராய்ச்சி செய்து சவுத் இண்டியன் வில்லேஜஸ், அதாவது பல தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புக்கை வெளியிட்டிருக்கார் 1918. இதில் கிராமப்புற மக்களுக்கு, ஊரக மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ 10th லெசன் இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லெசன் நம்ம 11th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.